ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுவாமி காஞ்சிபுரம் மகாபெரியவரை பற்றி நாம் சிந்திக்கலாம். மகாபெரியவர் அவதார தினம் வைகாசி மாதம் அனுச நட்சத்திரம். நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபெரியவர். அவருடைய நட்சத்திரம் இப்போது 131வது ஜெயந்தி. இந்த வருடம் மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாமியோட ஜெயந்தி. காஞ்சிபுரம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது எது? காமாட்சி அம்மன் கோயிலும் மகாபெரியவாளும் தான். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும், மகாபெரியவாளை தரிசிக்கணும், இதான் நம்மளுடைய நினைப்பாக இருக்கும். காஞ்சிபுரம் சொன்னாலே பரமாச்சாரியார் நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து பக்தர்களுக்கு நிறைய அருள் கொடுத்திருக்கிறார். அனைவரையும் நல்வழிப்படுத்திய ஒரு மகான் தெய்வம் யார் என்றால் அது காஞ்சி மகாபெரியவர் தான். அவருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் வீழ்ந்தவர்கள் ஏராளமான பேர். நிறைய பேர் நிறைய குறைகளோடு சந்திப்பார்கள். சுவாமியை வணங்கிவிட்டு தங்களுடைய குறைகளை சொல்லுவார்கள். அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய என்ன வழி என்று சொல்வார். அதை கடைபிடித்து அந்த பக்தர்கள் வாழ்வில் உயர்வடைந்தவர்கள் நிறைய பேர், ஏராளமான பேர். சுவாமி அறிவுரை கேட்டபடி வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்வு பெற்றவர்கள் ஏராளமான பேர். சுவாமி நமக்கு வழங்கிய பொன்மொழிகள் ஏராளமான பொன்மொழிகள் வழங்கியுள்ளார். சுவாமி ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்றால் மனிதனுக்கு எப்படி பிறவி அமைகிறது என்று, அதாவது குணத்துக்கேற்ற பிறவிதான் மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது எப்படின்னு அதை ஒரு உதாரணம் கூட நாம் பார்க்கலாம். அதாவது திருவானைக்காவல் வரலாறு முக்காவாசி பேருக்கு தெரியும், நல்ல வரலாறு. அதாவது எப்படின்னா, திருவானைக்காவல்ல மாலியவான் என்ற சிவகணன் அவன் சிலந்தியாக பிறந்து சுவாமிக்கு வாயாலே நூல் பந்தல் போடுகிறான். அதன் பிறகு புஷ்பதந்தன் என்பவன் யானையாக பிறந்து, அவரும் ஒரு சிவகணன் தான், யானையாக பிறந்து தும்பிக்கையில் தீர்த்தம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார். அவ்வாறு செய்யும் போது அந்த பந்தல் அழிந்து விடுகிறது. இதுவே தினம் நடக்கிறது. ஒரு நாள் சிலந்தி என்ன செய்தது என்றால், கோபம் கொண்டு யானை தும்பிக்கைக்குள் நுழைந்து விட்டு அந்த யானையை கடிக்கிறது. இதனால் வேதனை தாங்க முடியாமல் அந்த யானை தும்பிக்கையை தரையில் ஓங்கி அடித்து இறந்து விடுகிறது. சிவபெருமன் அவருக்கு கைலாய பதிவு கொடுக்கிறார். சிலந்தி மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கிறது. சிலந்தியோட கோபம் கண்ணிலே ரத்தமாக நிற்க கோட்சங்கன் என்ற பெயரிலே அந்த சிலந்தி ஒரு சோழ மன்னனுக்கு பிள்ளையாக பிறக்கிறான். அவன் பேர் கோட்சங்கன். அவ்வாறு பிள்ளையாக பிறந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், கோயில்கள் கட்டுகிறான். அந்த சோழ மன்னன் கோட்சங்கன் கண்கள் சிவப்பாக இருக்கும். 1 2 அல்ல, 70 கோயில்கள் கட்டுகிறான். 70 கோயிலுமே மாட கோயில் தான். மாட கோயில் என்பது என்னென்றால், அந்த யானை கர்ப்ப கிரகத்துக்கு நுழைய முடியாது, அதுதான் மாட கோயில். அந்த மாட கோயில் 70 கோயில் கட்டுகிறார். அவர் எப்படி அந்த யானையை மனதில் வைத்து கட்டினார் என்றால், இது முற்பிறவி ஞாபகம் அந்த சிலந்திக்கு இருந்தது. அதாவது முற்பிறவி நான் ஒரு சிலந்தி, யானைக்கும் எனக்கு சண்டை யானை மோட்சம் அடைந்து விட்டது, நான் மறுபிறவி எடுத்து விட்டேன், எனவே அந்த யானை உள்ளே புக முடியக்கூடாது என்று அந்த ஞாபகம் இருந்தது. நமக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரும். அதாவது என்னன்னா, முற்பிறவி ஞாபகம் என்பது இருக்காது. இவருக்கு எப்படி இருந்தது என்றால், இவர்கள் எல்லாம் தெய்வம் மகான்கள் மாதிரி. சிவகணங்கள் சும்மாவா மகான்கள்? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் முற்பிறவி ஞாபகம் இருக்கும். ஆனால் சாதாரண மனிதர்கள் நாங்கள், நமக்கு எல்லாம் அந்த முற்பிறவி ஞாபகம் என்பது இருக்காது. எனவே அந்த சிலந்தி என்ன செய்தனால், யானையே புக முடியாத அளவுக்கு கோயில் கட்டியது. எந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளும் யானை போக முடியாது, அந்த அளவு கோயில் கட்டியது. இதெல்லாம் எப்படின்னா, முற்பிறவி ஞாபகம், குணத்துக்கேற்ற பிறவி கிடைக்கும் என்று சொன்னதுதான் இந்த உதாரணம் எல்லாம். யானை மீது உள்ள வஞ்சம் தான். அந்த அளவுக்கு ஒரு நிறைய கோயில் கட்டி அந்த மகாராஜா, அவர் ஒரு நாயன்மார், கோட்சங்க சோழன் என்ற ஒரு நாயன்மார், பின்னாடி அவர் நாயன்மாராக விளங்கினார். இதுவே மகாபெரியா உதாரணமாக காட்டுகிறார். அதன் பிறகு ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும்.
எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு கோயில் கட்டுகிறானோ அவனுக்கு தினமும் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும். அதோட அவன் குலத்தில் 108 தலைமுறைக்கு சிவலோகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார் சுவாமி. அந்த அளவுக்கு சிறப்பான பொன்மொழிகள் எல்லாம் நமக்கு வழங்கியுள்ளார். சுவாமியோட அவதாரத்தின் 24 தேதி மே மாதம். சுவாமி மிக எளிமையாக வாழ்ந்த ஒரு மகான், தெய்வம். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஃப்ளைட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் வசதியெலாம் இருந்தது. ஆனால் அந்த மகான் எங்கு சென்றாலும் பாத யாத்திரையாக செல்வார். எந்த வாகனம்